அது உங்கள்கிட்ட தான் கொடுத்தாராங்க. நான் தானே வேலை பார்த்து கொடுக்குறேன். லாக பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது, மக்களுக்கு நல்லதுன்னா. ஹாய் கைஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கலாமா, நம்ம பேசிக்கலாமா? இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:13. ஸோ இதெல்லாம் இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் தான். முன்னாடியே எடுக்கணும்னு நினச்சோம், பட் ஆனால் பின்னாடி ஒரு கேமராமேன் நிற்கிறாரு, அவர் கடைசியில் காட்டுறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு என்னோடய ஹாஸ்டல் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாளாக வீடியோவே போடல, இப்போ என்னடா திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டைம்லாம் கிடச்சிருக்கு. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ தான் வந்து வாங்கியிருக்காங்க. பிக் பில்லியன் டேஸில் வந்து இந்த சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து விளாக் வந்து கரெக்டாக வருமானு எனக்கு தெரியாது, பட் ஆனால் வரும், விளாக்ஸ்லாம் கரெக்டாக வரும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட ஹாஸ்டல் டூர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட ரூம். ஸோ இது வந்து பிட் வரும், கேட்கு வாய்ஸில் அதிகமாக தானே கேட்கும், அதில் கேட்குங்க. ஸோ இதுதான் எங்கள் ரூம். ஸோ இதுதான் நான் இருக்கிற ரூம். என் ரூம்மேட்ஸ்லாம் யாரும் இல்லை பார்த்தீங்களா, எனக்கு காட்டுறேன். என் ரூம்மேட்ஸ்லாம் யாரும் இல்லை, ஏன்னா காலையிலே எந்திரிச்சு போயிட்டானுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு ஓடிட்டானுங்க. எங்கே போனானுங்கன்னு தெரில. சரி, நம்ம இப்போ போய் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட போகலாம். வாங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகலாம். பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த பேஸ்டோட அருமை என்னன்ட்டு. நம்ம வந்து போய் ஹாஸ்டலில் பார்ப்போம். எங்கள் ஹாஸ்டலோட வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்து வெப்சைட் தான் கிடக்கும், பசங்க அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். இதுதான் இந்த ஹாஸ்டல் வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஆனால் பசங்க இப்போ யாரும் இல்லை. செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து செம்மு முடிஞ்சு லீவுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் MCA MBA, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர்ஸ் அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. ஃபஸ்ட் இயர்ஸ்னால் மேலே இருப்பாங்க. செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இங்கே இருப்போம், இந்த செகண்ட் ஃப்ளோரில். அந்த ஃப்ளோர் அப்படியே காட்டு, இந்த செகண்ட் இயரில் ஃப்ளோர். அங்கே ஒரு பையன் வந்து சுந்தர் ஓட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து என்னோட மாமா. இவர் தான்டா எங்கள் அமிதாப் மாமா. அந்த மாமா இருக்கிற சைடு தான் வந்து நாங்கள் இருக்கிறது. மேலே இருக்கிறதுலாம் ஃபஸ்ட் இயர்ஸு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பல்லு விளக்கி முடிச்சுட்டு கீழே போய் சாப்பிட்டு எல்லா ரூமையும் வந்து நோண்ட போகிறோம். சரிங்களா, உங்களுக்கு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்கள தான் நீங்கள் வந்து இனிமேல் இருந்து எல்லா வீடியோலையும் பார்க்க போகிறீங்க, எல்லா விளாக்லையும் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, நம்ம அந்த வேலையை முடிப்போம். ஃபஸ்ட்டு பல்லு விளக்கி முடிச்சிடுறோம். வாயில் பேச முடியல, காரமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ரூம். ஆனோஸ் லிவிங். ஆனோஸ்னால் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. அனிமல்ஸ் லிவிங். அனிமல்ஸ்லாம் இல்லைங்க, அது ஆனோஸ் ஏதோ யாரோ மாற்றி விட்டாங்க, அவ்வளோதான். இல்லை சரி, இப்போ நாங்கள் வந்து நான் வந்து எங்கே போகிறேன்னா சாப்பிட போகிறேன். ஸோ அந்த இடத்துல நான் கேமரா எடுத்துகிட்டு போக மாட்டேன். சாப்பிட இவனும் வரான் கூட, அவனும் வருவான், எல்லாருமே வருவானுங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து என்னன்னா அங்கங்கே வெளியில் போகிறதுனால யாரையும் ஒழுங்காக காட்ட முடியல. நான் சாப்பிட்டுட்டு வந்து எல்லா ரூம்லையும் உங்களுக்கு வந்து டூர் கொடுக்குறேன். சரிங்களா, அங்கே பாருங்க, ஓஹோ ஆஹான்னு கத்தின்னு இருக்காங்க ஒருத்தன். அவனை பற்றி நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன், இன்னும் நிறைய. தண்ணி குடிச்சிட்டு தட்டெடுத்துட்டு கீழே மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ ஓவர்வியூவாக ஒரு வீடியோ வரும். நான் அங்கே உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு நான் காட்ட முடியாது, ஏன்னா நான் இது வரைக்குமே அங்கே கேமராவும் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஆனால் அங்கே வீடியோ எடுத்ததில்ல. அந்த வீடியோ வந்து போடலாம், இன்னும் குறிப்பிட்ட நாட்களில், வர நாட்களில் எடுத்து போடலாம். மெஸ் வீடியோ, மெஸ்ஸு ஃபுட்டுலாம் எடுத்து போடலாம். இப்போ நான் என்னன்னா போய் சாப்பிட்டு வந்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு எல்லா ரூம்லேயும் வந்து நாங்கள் சுற்றி காட்டுறோம். எல்லா ரூம்லேயும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, என் கூட படிக்கிறவங்க எல்லா ரூம்லேயும் வந்து நான் சுற்றி காட்டுறேன். இப்போ போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நான் போய் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ரூமுக்கும் வந்துட்டு நம்ம போக போகிறோம். அவங்களுக்கு என்ன vlog எடுக்கிறேன்னே தெரியாது.
ஸோ வந்து நான் இப்போ போகிறேன். எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இதை நான் யூடியூப்பில் போடுவேன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய டைம் நான் பண்ணிட்டேன். நிறைய டைமே நான் பண்ணிட்டேன். எப்படின்னா vlog எடுப்பேன், எடுத்து வச்சுட்டு எடிட்டும் பண்ணி வைப்பேன். ஆனால் கடைசியில் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு இதை அவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் ஃபன்னாக தான் இருக்கும். எல்லா ரூம்லேயும் ஃபன்னாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டுலேருந்து நான் என் கூட படிக்கிறேன், மீன்ஸ் என் கூட க்ளோஸ் ஆகிறவங்க ஃபஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே போய் கண்டினியூ பண்ணலாம். வாங்க போய் அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க எல்லாத்தையும். இதுதான் வந்து எங்களோட இது பார்த்தீங்களா, அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் என்ன சொல்கிறதுனா வெயில் அடிச்சிச்சுன்னு வைங்க, மூஞ்சிக்கே அடிக்கும். அங்கே வராமல் பார்த்தீங்கன்னா தான் எங்கள் நண்பர் பாடி பில்டரிங் பார்த்தீங்களா. இதுதான் வந்து சரவணா ப்ரோ. ஹாய் ப்ரோ. அவங்க வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. படிச்சுட்டு இருக்காரு அவர். சொல்லுங்க சுஜேந்திரன், உங்களை பற்றி நிறைய சொல்லுங்க. இவர் வந்து பாடி பில்டர் சுஜேந்திரன். ஜிம்முக்கு போவார், ஆனால் ஸ்கிப் பண்ணிடுவார். அதனால தான் கால் இப்படி இருக்கு. என் தலைவன் வணக்கம். நம்ம அப்பா திருநெல்வேலியிலேருந்து ஒரு கன்னியாகுமரி. இவர் வந்து குழந்தை பையன். இவர் வந்து எதுக்கு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இவன் எதுக்கு வந்தானும் தெரியல, இந்த காலேஜுக்கு எதுக்கு சேர்ந்தானும் தெரியல. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ. இந்த ரூம்லேயே வந்து அப்படியே பரபரப்பாக தான் இருக்கும், பயங்கர பரபரப்பாக இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இப்படியே அலைஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம். இது வந்து அந்த பாடி பில்டர்னு சொன்ன பார்த்தியா, அவன் ரூம் தான். இங்கே வந்துட்டு எங்கள் சுதன் மாமா இருக்காரு. ராஜா பகவத் மாதிரி இருக்கா பாரு, ஜம்முன்னு இருக்காரு, கால் மேலே கால் போட்டு. இவர் வந்து காதல் மன்னன். எங்கள் ஹாஸ்டல்லே காதல் மன்னன் வந்து இவர் வந்து பார்ட் 2. இவர் வந்து ரொமான்டிக் காதல் மன்னன். சைக்கோ காதல் மன்னன் ஒருத்தர் இருப்பாரு. நான் அவரையும் காட்டுறேன். நாசமா போயிருவீங்கடா. மூஞ்ச முடிக்காதடா. பாக்கட்டும்டா, உங்க ஹாஸ்டல்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கூட போன் பேசினே ஒருத்தர் இருப்பான். அவங்கள வந்து நீங்க டேக் பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம அடுத்த ரூம் போவோம். இவன் எங்கேயும் வந்துட்டான் பாத்தீங்களா. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே. இவரு தான் எங்க பெரிய ஆளு. அது உங்கள்கிட்ட தான் கொடுத்தாராங்க. நான் தானே வேலை பார்த்து கொடுத்தேன். எங்கண்ணா ஒரு ஆளை உங்க இதுல இருப்பாங்க, டேக் பண்ணுங்க. அதை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமா, இங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து அது எப்பயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். வந்துட்டு என்ன விஷயம்னா, வந்து சில பொருட்கள்லாம் காணாமல் போயிடும். அது எப்படி போகும்னே தெரியாது. எடுப்பானுங்கன்னு நான் திருப்பி தரமாட்டானுங்க. ஸோ இது வந்து என் ரூம். ஸோ என் ரூமை பார்த்துருப்பீங்க. இவங்க தான் வந்து என்னோட ரூம்மேட்ஸ். இவர் வந்து எங்கள் ஆனந்த் மாமா அவர்கள். இங்கே பாருங்க, ஆனந்த் மாமா காலையில வந்து வீடியோ எடுக்கும்போது எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்கல்ல. இவர் வந்து பரத் பார்த்தீங்கன்னா, இவர் டீசெண்டாக இருப்பார். இவர் டாப்பர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் என்ன பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது. அங்கங்கே போயிட்டு கை காலெல்லாம் உடச்சிட்டு வந்துடுவார். கேட்டால் வந்து அது அடி கொடுத்துருச்சுருவார். இவர் வந்து ஜேடி. இவ்வளோ டீசெண்டாக இருப்பாங்க. டேய் நீ என்னடா எல்லாருலேயும் எல்லா இதுலயும் வந்துட்டே இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், இவன் எதுக்கு வந்திருக்கேன். சத்தியமா அஜய் ஒரு கிரீம் எடுத்துட்டு வர சொன்னாரு. சன்ஸ்கிரீட் கிரீமாமே. சன்ஃப்ளவர் ஆயிலா? ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ரூம் போக போகிறோம்னா வந்துட்டு, இது வந்து நம்மளோட ரூம் தான், நம்ம மாமா ரூம் தான். உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து கேமர்ஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து நான் சொன்னேன் கேமிங் ரூம். இவர் வந்து பெரிய கேமர். இவர் தான் இருக்கிறதுலே டாப்பருங்க.
பாருங்க ஜிடி ஹாய் காட்டுங்க ஜிடி. நீங்க என்ன கேம் ஆடிட்டே இருக்கீங்க? அது பக்கத்துல இருக்கிறவரை இவ்வளவு நேரம் கேமரா எடுத்ததே அவர் தான். அங்க பாரு அப்படியே உட்காந்து கேம் ஆட ஆரம்பிச்சாரு. பாரு என் தலைவன் பத்தியா? என் தலைவன் தலைவா தலைவா எல்லாம் கூச்ச சம்பவமா. இவர் இருக்காரு பத்தி, இவரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். போன் எடுத்து உட்காந்தாருன்னா அந்த குத்துவோட காட்டும் அப்படியே தான் இருப்பாரு, நெவுறவே மாட்டாரு. சொல்றவரே அப்படிதான். நெவுறவே மாட்டாரு. அங்க பாருங்களேன் அப்படியே இருப்பானா. திருப்பி போயிட்டு வந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பான். இப்ப இப்படி படுத்துட்டானா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சாயங்காலம் வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. அது வந்து அஜய் கார்த்திக். அவர் வந்து மேட்ச் விளையாட போறாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். என்னடா பண்ற? எல்லாரும் வந்துனே இருக்க. எல்லாரும் வந்துட்டே தான்டா இருக்கா. பாருங்க அது அவளோட ட்ரௌசரு பாருங்க. டேய் பாருங்க என்னடா பண்ற? சரி நம்ம அடுத்த ரூம் போலாம். இது வந்து ராஜா ரூம், ராஜா மாமாவோட ரூம். இது இவரும் வந்து ஒரு கேமர் தான். பக்கத்துல பாத்தீங்கல்ல அந்த கேமரோட வந்து கொலாபரேட் பண்ணி இவரு தான் பெரிய கேமர். இவர் வந்து காட்டு கேமர், காட்டு பையன். இவர் வந்து அஜய் எப்படி இருந்தாலும் வந்து கொரியன் வெப் சீரிஸ் இல்லைன்னா ஏதாவது பண்ணுவோம். அதான் நான் தான் சொன்னேன்ல கொரியன் வெப் சீரிஸ். உங்கள் டீம்லேயும் இந்த மாதிரி ஒரு காய்ஸ் இருப்பாங்க, அவங்கள டேக் பண்ணுங்க. இவர் வந்து பிரேம்ஜி. இவர் இப்படி தான் இருப்பார். இவர் புளுத்தி. இவர் அங்கே பாருங்க என்ன பண்ணுவான்னு அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியாது. என்னடா பார்க்குற டாட்டா காட்டுறா. இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவான் பார்த்தியா. இவர் வந்து இப்பதான் பார்த்தாலும் அப்படி. இவரு வந்து காதல் மன்னர் தான். போன் பேசிட்டே இருக்காரு. சொல்லி எல்லாம் அடிச்சு விடுவானே. இதெல்லாம் போய் அங்க பாரு தலைவன் வராம பாரு, பாடி பில்டர் மூன்று முடிக்கிட்டான். அவர் பின்னாடி ஒருத்தர் வராரு பார்த்தியா. அந்த பின்னாடி வரவர் தான் வந்து சிங்கம். அவங்க ஆசிரியா டானே அவர் தான். டானே அவர் தான் அரவிந்த் ஜி. அவரை பத்தி வந்து வரப்போற லாக்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். இவன் வந்து திருந்தவே மாட்டாங்க. இங்க பாருங்க அரவிந்த் ட்ரிபிள் டான் போட்டிருக்காங்க. அவர் தான் அது அவர் தான் அரவிந்த். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பத்தியா வெக்கப்பட்டு உள்ள போற மாட்டீங்களா. இங்க என் சிங்கக்குட்டி ஒருத்தன் இருப்பான். அதை பாரு அந்த தலைவன் வந்து ரெடி ஆயிட்டான். ஹாய் காட்டுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. மக்களுக்கு ஹாய் காட்டுங்க. மக்களுக்கு ஹாய் காட்டுங்க. லாக பார்க்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்றது. மக்களுக்கு நல்லதுன்னா சிங்கம் வாங்க நீங்க. சிங்கம் வந்து இப்பதான் சொன்னால இது ஒரு கேமிங் ரூம்னால இவர் வந்து மெக்கானிக், கேமர்ஸ் மெக்கானிக். ஆனா அது காமெடியாவே இருக்காது. எல்லாருமே சிரிக்கிறதுனால தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? இதோட இந்த vlog வந்து முடிவடைகிறது. அடுத்த vlogல வந்து இன்னும் நிறைய பார்க்கலாம். ஸோ until then stay tuned. டாட்டா பை பை, see you. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக vlog இருக்குமான்னு அது எனக்கு தெரியாது. இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் கரெக்டாக வருமானு எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, see you, bye bye.